வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நந்தினி, you always do this இல்ல? நீ எல்லாருக்குமே பார்த்து பார்த்து சாப்பாடு போடுவ. அப்படியே நீயும் சாப்பிட்டா என்ன நந்தினி? This is not fair. வா வந்து சாப்பிடு, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். இல்ல சார். ஏன்? நான் இன்னைக்கு சாப்பிட முடியாது. ஏன்? இல்ல, எனக்கு வேண்டாம். ஏன் சாப்பிட முடியாது? உடம்பு எதுவும் சரியில்லையா? நான் வேணா கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுக்கவா? ஐயோ இல்ல ஆனந்தி, என் உடம்புக்கு ஒன்றும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி கோவில் மண்டபத்துல சாமிக்காக வேண்டிக்கிட்டு சிலை செய்யறேன். அதுக்காக நான் விரதம் இருக்கேன். அதான் சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன். ஆமா இல்ல, இன்னைக்கு தானே சிலை செய்யணும். ஆமா, எப்ப போறோம் நந்தினி? ஊர் பெரியவங்க வந்து தீர்த்தம் கொடுத்ததும் கிளம்பணும்னு சொன்னாங்க. ஓகே சூப்பர், அப்ப நானும் கூட வரேன். எங்க? சிலை செய்யதான். உங்களுக்கு சிலை செய்ய தெரியுமா? சத்தியமா தெரியாது. சும்மா உன் கூட ஹெல்ப்புக்கு வரேன். நீ எப்படி சிலை செய்யறேன்னு பார்க்கலாம்ல. ஆனந்தி, அப்ப நீ வந்து சாப்பிடு. இல்லங்க, எனக்கும் வேணாம். நானும் விரதம் இருக்க போறேன். விரதமா? எதுக்கு? ஆனந்தி, நான் சிலை செய்ய போறேன், அதனால விரதம் இருக்கேன். நீ எதுக்கு உடம்புக்கு எடுத்துக்கிற? நீ இப்படி பட்டினி எல்லாம் கிடக்க கூடாது. போய் சாப்பிடு. இல்ல நந்தினி, பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனந்தி, இப்ப காரணமே இல்லாம நீங்க எதுக்கு பட்டி கிடக்கணும்? புள்ள பசி தாங்காம அழுதா அம்மா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அந்த மாதிரிதான் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் விரதம் இருந்து சாமியை வேண்டிக்கிறேன். அந்த ஆத்தா கண்டிப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றுவா. சாமிக்கு வாகனம் செய்யறதுக்காக நந்தினி விரதம் இருக்கிற மாதிரி இந்த கபடி போட்டி இல்லாம 2 குடும்பமும் பழைய மாதிரி ஒத்துமையா இருக்கணும்னு அந்த ஆத்தாவை மனசார வேண்டிக்கிட்டு நானும் இன்னைக்கு விரதம் இருக்கிறேன். வணக்கம். வாங்க. அம்மா, சுந்தரவல்லி அம்மா மருமகளை பார்க்க வந்திருக்கோம். ஓ நந்தினியா? கொஞ்சம் இருங்க, கூட்டியாரேன். வாங்க வாங்க. வணக்கம். என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்க? ஐயா, இன்னைக்கு வாகனம் செய்யணும்ல, அதான் உங்க மருமக கிட்ட தீர்த்தத்தை கொடுத்து முறையா அழைக்கலான்னு வந்திருக்கோம். மாதவி, நிஜமாவே நந்தினி சிலை செய்ய போறாளா? இல்ல, பொம்மையை வாங்கி தர போறா. சும்மா இருங்க. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. வாங்க. அம்மா, சிலை செய்யறதுக்கு தனியா கோயில் மண்டபத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மண்ணு ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம். அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அங்கேயே மேகநாதன் ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு, அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணி தந்துருவாருமா. சரிங்க ஐயா. என்னம்மா இது? இவ கையால சிலை செஞ்சு அதுல அம்மனை வேற கொண்டு வரணுமா? பொறுமையா இரு மாதவி. இப்போதைக்கு நந்தினியை விட நமக்கு பார்வதியை ஜெயிக்கிறது தான் முக்கியம். இதுவும் ஒரு வேலைதான். அவ நம்ம வீட்டு வேலைக்காரி தானே, இந்த வேலையும் செய்யறான்னு நினைச்சுக்குவோம், அவ்வளவுதான். ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? ஓகேமா. வழக்கமா சுந்தரவல்லி அம்மா ஏற்பாடு பண்ணி கொடுக்கற ஸ்தபதி தான் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. இந்த தடவை அம்மாவோட மருமகளே வாகனம் செய்யறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. பூசாரி ஐயா, கொடுங்க. அம்மா, இது 108 புண்ணிய நதிகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம். நீங்க வாகனம் செய்ய இந்த தீர்த்தத்தையும் அதோட கலந்துக்கணுமா? சரிங்க ஐயா. வாங்கிக்கோங்க. நிறுத்துங்க. அம்மா, ஏன் நிறுத்த சொன்னீங்க? இத்தனை வருஷமா எப்படி நடந்துச்சோ அப்படியே பண்ணுங்க. எந்த முறையும் மாத்த வேணாம். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? திடீர்னு சொல்லாம
இந்த மாதிரி ஏதாவது நடந்து எங்களுக்கு முக்கியத்துவம் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான். ஊர் பெரியவங்க இருக்கீங்கல்ல, நீங்களா ஒண்ணு பண்ணுங்க. இதே வாகனத்தை அவங்க மருமக மித்ரா கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுங்க. ஆனா செய்ய தெரியுமா? என் மருமக ஏன் செய்யணும்? நான் என்ன சில செய்யற குடும்பத்துல இருந்தா என் மருமகளா பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன்? இங்க பாருங்க, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அத அந்த பக்கத்தோட நீங்க நிறுத்திக்கோங்க. இந்த பக்கம் நீங்க பேசுறது இட்ஸ் நாட் ரைட் ஆண்டி. என்ன நாட் ரைட்? முதல்ல ரைட் ராங்க பத்தி பேச உங்க ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் தகுதி இருக்கான்னு பாரு. பார்வதி, அண்ணே ப்ளீஸ், நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். இல்ல அது இங்க பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் நீங்க எப்படி செல செய்வீங்களோ அப்படியே செய்யுங்க. அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க இத செய்யறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. முதல்ல இவன் மட்டும் செல செய்யக்கூடாது. ஆண்டி, இவ செல செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. காலையில இருந்து இவ எவ்வளவு சீரியஸா விரதம் இருந்திருக்கா தெரியுமா? அவளோட லைஃப்ல செய்ய போற ஒரு பெரிய காரியமா நினைச்சு, ஜீவனா நினைச்சு அந்த வாகனத்தை செய்ய ரெடி ஆயிருக்கா. வழக்கமா செல செஞ்சு கொடுக்கறவரோட குடும்பம் இதை விட அதிகமா விரதம் இருந்து சூப்பரா செய்வார். அவ்வளவு ஏன், அவரோட வாரிசுங்க இருப்பாங்கல்ல, அவங்க யாரையாச்சும் கூப்பிட்டு சிலை செய்ய சொல்லுங்க. மாம், this is not fair. லாஸ்ட் மினிட்ல எங்க போவாங்க? மகேஷ், நம்ம சிட்டில தான் அதுக்கெல்லாம் ஆள் கிடைக்காது. கிராமத்துல எல்லாம் ஆளுங்க உடனே கிடைப்பாங்க. இங்க பாருங்க ஆண்டி, ஆளுங்க கிடைப்பாங்க கிடைக்க மாட்டாங்க அது பிரச்சனை இல்ல. நந்தினி தான் சிலை செய்யணும்னு முடிவு பண்ணி பிடிமண்ண உங்க கையால தானே கொடுத்தீங்க. அப்ப தெரியலையா உங்களுக்கு இதெல்லாம்? ஆமா தெரியல, இப்பதான் தெரிஞ்சது. அப்ப அதே மாதிரி நீங்க தெரியாமலே இருங்க, பரவாயில்ல. ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், நந்தினி தான் சிலை செய்வா. முடியாது சூர்யா. சூர்யா, நந்தினி தான் பண்ணுவா ஆண்டி. சொன்னா கேட்க மாட்டியா? என்ன பேசுறாங்க அவங்க? இரு, let me talk. நீங்க வாங்க, சில நந்தினி தான் பண்ணுவா. நீங்க வாங்க. டேய் என்னடா? நீங்க வாங்க, என்ன பேசிக்கலாம் பார்த்தல? என்னம்மா? பா, பிரச்சனை நல்லா முத்திடுச்சே. டேய் அன்பு விடுடா. டேய் அங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னதுக்குடா இங்க கூட்டி வந்திருக்க? சூர்யா ப்ளீஸ், பிரச்சனை வேண்டாம், பொறுமையா இருங்க, எல்லாம் சரியா போயிடும். முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. எதுவும் சரியாக போறது இல்ல இனிமே. இல்ல எனக்கு புரியல, எப்பவுமே நாங்க தான் விட்டு கொடுத்துட்டு இருக்கணுமா?